நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். அன்பார்ந்தவர்களே, நவம்பர் 24, 1946 முதல் டிசம்பர் 8, 1947 வரையிலான காலகட்டத்தில் அன்னை மரியாள் அருட்சகோதரி பியரினாவுக்கு இத்தாலியின் மோன்டிசியாரில் உள்ள ஒரு சிறிய தேவாலயத்தில் 11 முறை தோன்றினார். காட்சி தந்த கன்னிமரி தன்னை இரகசிய ரோஜா என்று வெளிப்படுத்தினார்கள். 1947 நவம்பர் 16 நாள் அன்னை கொடுத்த முக்கிய செய்தி, எந்த மானிடரின் துயர் துடைக்க இறை மைந்தன் புவி இறங்கினாரோ அதே மக்கள் தூய்மைக்கு எதிரான பாவங்கள் செய்து வருவதால் என் மகன் மிகுந்த வேதனை அடைந்துள்ளார். புனித தன்மைக்கு விரோதமான பாவங்கள் அதிகரித்து வருவதால் நீங்கள் பாவங்களுக்கு பரிகாரமாக தவ முயற்சிகள் மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டார். தமது தவ முயற்சிகள் என்னவெனில், நம் ஒவ்வொருவரின் வாழ்வில் நாள்தோறும் எழக்கூடிய துயரமான சிலுவைகளை முணுமுணுக்காமல் நல் மனதுடன் தாங்கிக் கொள்வதே தவ முயற்சியாகும். 1947 ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி 12 மணி அளவில் கன்னிமரியா அருட்சகோதரி பியோனினாவுக்கு காட்சி தந்தார். இந்த நேரம் தேவ கிருபையின் நேரம் என்று மரியாள் குறிப்பிட்டார். அனைவரும் 12 மணி முதல் 1 மணி வரை ஜெபத்தில் ஈடுபடுங்கள், தேவனின் கிருபையை பெற்றிடுங்கள் என்பதே அக்காட்சி வலியுறுத்தும் செய்தி. ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த அமல அன்னை, நாமே அமல உற்பவி என்று பறைசாற்றிய அன்னையின் பெருவிழா அன்று நண்பகல் 12 மணி முதல் 1 மணி வரை உன்னதமான தேவ கிருபை நேரம். தேவ கிருபை நேரத்தில் ஒரு இல்லத்திலோ ஆலயத்திலோ தங்கியிருந்து ஜெபிக்க அழைப்பு பெறுகின்றனர். அந்த வேளையில் பராக்குகளை தவிர்த்திடுங்கள். தொலைபேசி, கதவுகள் தட்டும் ஓசையோ பிற ஒலிகளோ முற்றிலும் தவிர்த்தல் அவசியம். அகம் புறம் இறைவன் பால் சங்கமித்தல் அவசியம். இறைவனின் உடனிருத்தலை உணரும் வண்ணம் நிசப்தம் நிலவ வேண்டும். தடைபடாத ஜெபம் அவசியம் தேவை. 51ஆம் திருப்பாடலில் கரம் விரித்து 3 முறை சொல்லி இந்த தேவ கிருபை நேரத்தை தொடங்க வேண்டும். இறைமகனின் நற்கருணை பிரசனத்தில் இறை மனித உரையாடல் மௌனத்தில் இடம்பெற வேண்டும். கேட்கும் வரம் கிடைக்கும் நேரம் இது. சுயநலம் தவிர்த்து பொதுநலம் காண வரம் கேட்டு பெறுதல் நல்லது. நற்கருணை நாதர் என்னோடு சிறிது நேரம் உரையாடுவாயா என்று அழைப்பு விடுகின்றார். அகிலமே இறைவனில் ஒன்றித்து மனமுருகி உரையாடி தேவனின் கிருபையை பெறும் நேரம் இது என்பதனை மனதில் பதிவு செய்திடுவோம். தாமே அமலோற்பவியாக நமது பாவங்களை கழுவிடவும் தேவனின் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அழைப்பு விடுகின்றார். தேவனின் கிருபையை பெற்றிடுவோம், அவனியை காத்திடுவோம். வாருங்கள்,
இந்த ஜெப வழிபாட்டில் இணைந்திடுவோம். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். முதலில் தூய ஆவியானவரின் அருள் கொடைகளை வேண்டி தூய ஆவியானவரிடம் ஜெபிப்போம். தூய ஆவியே, எழுந்தருள்வீர். வானினின்று உமது பேரொளியின் அருட்சுடர் எம்மீது அனுப்பிடுவீர். எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இதய ஒளியே வந்தருள்வீர். உன்னத ஆறுதலானவரே, ஆண்மை இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெம்மை தணிக்கும் குளிர் நிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப ஒளியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சின் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருள் ஆற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றும் இல்லை. நல்லது அவனில் ஏதும் இல்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியுட்டதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிர் போக்கிடுவீர். தவறி போனதை ஆண்டருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் ஈந்திடுவீர். புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் மீட்பும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. ஆமேன். இன்றைய ஜெப வழிபாட்டின் தொடக்கத்தில் முதலில் பாவ மன்னிப்புக்காக மன்றாடுவோம். இதற்காக நமது திருவிவிலியத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 51வது திருப்பாடலை மும்முறை வாசித்து மனதுருகி நமது பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டுவோம். திருப்பாடல்கள் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ, தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ, நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியிலும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை.
கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். திருப்பாடல்கள் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய்ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ் ஒளியிலும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம் முகத்தை மறைத்து கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். உம் மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு உம் வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலி எனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். திருப்பாடல்கள் 51. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவி அருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தி அருளும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்முன் நிற்கின்றது. உமக்கெதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உம் நீதியை வெளிப்படுத்தியுள்ளீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். இதோ தீவினையோடு
என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே. மெய் ஞானத்தால் என் மனத்தை நிரப்பும். ஈசோப்பினால் என்னை கழுவி அருளும். நான் தூய்மை ஆவேன். என்னை கழுவி அருளும். உரை பணியிலும் வெண்மை ஆவேன். மகிழ் ஒளியிலும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுக்கிய என் எலும்புகள் களி கூறுவனவாக. என் பாவங்களை பாராதபடி முகத்தை மறைத்துக் கொள்ளும். என் பாவ கரைகளை எல்லாம் துடைத்தருளும். கடவுளே, தூயதொரு உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். மீட்பின் மகிழ்ச்சியை மீண்டும் எனக்கு அளித்தருளும். தன்னார்வ மனம் தந்து என்னை தாங்கி அருளும். அப்பொழுது குற்றம் செய்தோர்க்கு வழிகளை கற்பிப்பேன். பாவிகள் உம்மை நோக்கி திரும்புவர். கடவுளே, எனது மீட்பின் கடவுளே, இரத்த பழி நின்று என்னை விடுவித்தருளும். அப்பொழுது என் நா உமது நீதியை முன்னிட்டு பாடும். என் தலைவரே, என் இதழ்களை திறந்தருளும். அப்பொழுது என் வாய் உமக்கு புகழ் சாற்றிடும். ஏனெனில் பலியினால் உம்மை மகிழ்விக்க முடியாது. நான் எரிபலி செலுத்தினாலும் நீர் அதில் நாட்டம் கொள்வதில்லை. கடவுளுக்கேற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே. கடவுளே, நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை. சீயோனுக்கு இன்முகம் காட்டி நன்மை செய்யும். எருசலேமின் மதில்களை மீண்டும் கட்டுவீராக. அப்பொழுது எரிபலி முழு எரிபலியனும் முறையான பலிகளை விரும்புவீர். மேலும் இளங்காளைகள் உமது பீடத்தில் பலியாக செலுத்தப்படும். ஆமேன். இயேசு மரி இருதயங்களுக்கு நிந்தை பரிகாரம் செய்வோம். இனி வரும் நிந்தை பரிகார ஜபங்களை நிறுத்தி நேரம் எடுத்து தெளிவாக தியானிக்கவும். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியாவின் மாசற்ற இருதயத்திற்கும் நிந்தை பரிகாரம் ஏன் செய்ய வேண்டும் என்று பக்தியுள்ள கத்தோலிக்கர்கள் கூட சில சமயங்களில் கேட்கின்றனர். உலகத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு பாவமும் கடவுளுக்கு எதிரானது. அவருக்கு நிந்தை, துரோகம், அவமானம் வருவிப்பது. தெய்வத்துவ சம்பூரணம் தங்கி வாசம் செய்யும். இயேசுவின் திரு இருதயம் ஒவ்வொரு பாவத்தாலும் நிந்தை, துரோகத்துக்கும் அவமானத்துக்கும் உள்ளாகிறது. ஆதலால் இயேசுவின் திரு இருதயத்துக்கு ஆறுதலாக பரிகார முயற்சி செய்வது என்பது கடவுளுக்கே நேரடியான பரிகாரம் செய்வதாகும். மேலும் மரியாயின் மாசற்ற இருதயத்துக்கு நிந்தை பரிகாரம் செய்ய வேண்டும் என்பது இயேசுவின் தெளிவான விருப்பம். தம்முடைய இருதயத்துடன் தன் தாயின் இருதயத்தையும் இணையாக வைத்து நிந்தை பரிகாரம் செய்யுமாறு இயேசு கேட்டிருக்கின்றார். பாத்திமா செய்திகளின் சாரமே உலகில் மரியாயின் மாசற்ற இருதய பக்தியை நிலைநாட்டுவதுதான். தாயின் இருதயத்துக்கு செய்யப்படும் நிந்தை பரிகாரம் உடனே குமாரனிடம் சேர்ப்பிக்கப்படுவதால் இதுவும் கடவுளுக்கு செய்யப்படும் நிந்தை பரிகாரம் ஆகும். பரிகாரம் செய்யப்பட வேண்டிய பாவங்களுக்கோ ஒரு அளவு இல்லை. ஆதாமின் மீறுதலிலிருந்தே உலகம் சாத்தானுக்கு அடிமையாகி பாவத்தால் நிரம்பி வந்துள்ளது. ஆனால் இக்காலத்தில் இப்பாவங்கள் தொகையில் மட்டுமல்ல, வகையிலும் வரை கடந்து விட்டன. உடனடியாக பரிகாரம் செய்யப்படாவிடில் உலகம் நிலைக்க முடியாது.
இந்த பரிகார முயற்சியை நாம் செய்ய வந்திருக்கின்றோம். நன்றாக செய்ய உதவி கேட்போமாக. நிந்தை பரிகாரம் எதிலே அடங்கியிருக்கிறது என்றால், பகைத்து பழிக்கப்படும் இயேசு மரிய இருதயங்களை நாம் அன்புடன் நேசித்து ஆன்மாக்கள் மனம் திரும்ப மன்றாடி ஜெப தவம் செய்வதுதான். நாம் மேற்கொள்ளும் ஜெபமும் பரித்தியாக முயற்சிகளும் அன்பால் தூண்டப்பட்டு ஆன்மாக்களின் மீட்புக்காக பயன்பட வேண்டும். அந்த மனப்பான்மையோடு இத்திருமணியை ஒப்புக் கொடுப்போம். கடவுளின் பிள்ளைகளான மனிதர்கள் அவரின் பகைவனான பிசாசுக்கு பாவத்தால் அடிமைப்பட்டு ஊழியம் செய்வதால் கடவுளுக்கு ஏற்படும் நிந்தைக்கு பரிகாரமாக இயேசு மரியே உங்களை நேசிக்கிறோம், ஆத்துமாக்களை காப்பாற்றுங்கள். மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. சர்வேஸ்வரனை நினையாமலும் அவர் கட்டளைகளை அனுசரியாமலும் இருப்பதே போதிய பாவமாக இருக்கிறது. ஆனால் கடவுளை நேசியாதிருப்பது மட்டுமல்ல, அவரை பகைப்பதற்கும் பழிப்பதற்கும் என்றே உலகில் சாத்தான் மதம் என்று பசாசுக்கு மதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த பெரும் துரோகத்துக்கு பரிகாரமாக இயேசு மரியே உங்களை நேசிக்கிறோம், ஆத்துமாக்களை காப்பாற்றுங்கள். மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. பசாசையும் அதன் கிரியைகளையும் அதன் ஆரவாரங்களையும் விட்டுவிடுகிறேன் என்று வாக்களித்த மக்கள் தந்தையாம் சர்வேஸ்வரனை பகைவனாக்கி கருதி அவரை தூஷிக்கவும் பசாசை ஆராதித்து சகல பாவங்களையும் செய்வேன் என்று பசாசுக்கு வாக்குறுதி கொடுக்கும் அளவிற்கும் வந்துள்ளனரே. நல்ல தேவன் இவ்விதம் நிந்திக்கப்படும் மாபெரிய பாவத்துக்கு பரிகாரமாக இயேசு மரியே உங்களை நேசிக்கிறோம், ஆத்துமாக்களை காப்பாற்றுங்கள். மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. நம் வேதத்தின் உகந்த வழிபாடு திருப்பலி பூசை இதை நேர்மாறாக மாற்றி சாத்தானுக்கு கரும் பூசை என்று மகா பயங்கரமான அசுத்த சடங்கு சாத்தான் வேதத்தில் நடைபெறுகிறது. கரும்பூசையில் பசாசுக்கு தங்களை முழுவதும் ஒப்பு கொடுத்தவர்கள் பங்கெடுக்கிறார்கள். பசாசை வரவழைத்து ஆராதிக்கிறார்கள். குரூரமான கொலை, அங்கீனம் செய்தல் முதலிய கொடுமைகளையும் கற்புக்கு விரோதமான மகா கொடிய வெட்கத்துக்குரிய பாதங்களையும் மத கோலமாய் பெண்கள் அந்த பேய் சடங்கில் உதவி செய்கிறார்கள். இத்தகைய அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக இயேசு மரியே உங்களை நேசிக்கிறோம், ஆத்துமாக்களை காப்பாற்றுங்கள். மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. மரியாயின் மாசற்ற இருதயமே பரிகாரம் செய்ய வந்தோமே. கரும்பூசையில் சாத்தான் இயேசு கிறிஸ்துவின் மீது தனக்குள்ள பகை முழுவதையும் பழி தீர்த்து கொள்கிறது. அதன் ஏவலாட்சிகள் கத்தோலிக்க கோவில்களில் நற்கருணை பெட்டிகளை உடைத்து இயேசுவை களவாடி கொண்டு செல்கிறார்கள்.
அல்லது கத்தோலிக்க கோவில்களில் நற்கருணை வழங்கும் போது தந்திரமாய் நன்மை வாங்கி உடனே இயேசுவை வெளியே எடுத்து துணியில் மறைத்து சாத்தான் மத கோயிலுக்கு கொண்டு செல்கிறார்கள். இவ்வாறு அவர்கள் கையில் அகப்பட்ட மாசற்ற செம்மறியான நம் இயேசுவை கரும்பூசை செய்யும் நீசர்கள் தரையில் எரிந்து காலால் மிதித்து காரி உமிழ்ந்து, நீதானே இயேசு, இதோ உனக்கு சரியான மரியாதை, பெற்றுக்கொள் என்று கோபாவேசத்துடன் வைத்து நிந்திக்கிறார்கள். கேட்கும் போதே நம் இரத்தம் உறைகிறது. இந்த சகிக்க முடியாத அவமானங்களுக்கு பரிகாரமாக இயேசு மரியே, உங்களை நேசிக்கிறோம், ஆத்மாக்களை காப்பாற்றுங்கள். மரியாயின் மாசற்ற இருதயமே, பரிகாரம் செய்ய வந்தோமே. மரியாயின் மாசற்ற இருதயமே, பரிகாரம் செய்ய வந்தோமே. ஆண்டவராகிய இயேசுவே, பரிசுத்த கன்னித்தாயே, சாத்தான் மதம் அதில் கரும்பூசை என்ற மகா பயங்கரமான அவமானமான துரோகங்களை பற்றி அறியும் நாங்கள் உங்கள் மீது மிகுந்த ஆழமான உண்மையான அன்பும் அனுதாபமும் கொள்கின்றோம். இந்த அளவுக்கு உங்கள் பிள்ளைகளான மானிடர் உங்களை நிந்திப்பார்கள் என நாங்கள் ஒருபோதும் நினைத்ததில்லை. இங்கு சாத்தான் மதம் பற்றியும் கரும்பூசை பற்றியும் கூறப்பட்டவைகள் மிகவும் கொஞ்சமே. நடைபெறும் அவமானங்களோ வெளியே சொல்ல முடியாதவை. அத்தனை அரோசியகமும் வெட்கத்துக்குரியவையுமான அவை உள்ளன. இந்த அளவுக்கு மனிதர்கள் செல்ல முடியுமா? ஆண்டவரே, மானிடர் உம்மை நிந்திப்பதில் எல்லா வரம்பையும் தாண்டிவிட்டார்களே, நாங்கள் என்ன செய்வோம்? பரிகாரத்துக்கு எங்கள் மாதிரியாய் இருக்கிற மாமரி தாயே, உமது திருமகனுக்கு பிசாசின் மக்கள் செய்யும் மன்னிக்க முடியாத இப்பழிகளையும் மன்னித்து இரட்சிக்கும்படி மன்றாடுங்கள். அவரால் இரத்தம் சிந்தி மீட்கப்பட்ட ஆன்மாக்கள் இவை என்று அவர்களுக்கு நினைவூட்டி இக்கொடிய பாவங்களை பொறுத்தருளும்படி மன்றாடுங்கள். அம்மா, இப்பாதகர்கள் நரகத்திற்கு சென்றால் இயேசுவின் இரத்தம் தானே வீணாகின்றது. உன் பாவங்கள் இரத்தம் போல் சிவந்திருந்ததாலும் அவைகளை வெண்பனி போல் ஆக்குவேன் என்று இறைவனின் அளவற்ற அன்பின் வாக்குறுதியை நினைவு கூறவும், மானிட குலம் புரியவும், இப்பாதகங்களை மன்னித்தருளவும் இயேசுவிடம் மன்றாடி கேட்பீர்களாக. இயேசு மரியே, உங்களை நேசிக்கின்றோம், ஆத்மாக்களை காப்பாற்றுங்கள். மரியாயின் மாசற்ற இருதயமே, பரிகாரம் செய்ய வந்தோமே. மரியாயின் மாசற்ற இருதயமே, பரிகாரம் செய்ய வந்தோமே. ஒரு நண்பனையோ அல்லது அந்நியனையோ கூட மன வருத்தப்படுத்தி விட்டால் மன்னிப்பு கேட்பது அவசியமாகிறது. நம் கடவுளுக்கும் மிக சிறந்த அன்பருமான இயேசுவை நாம் எத்தனை விசை மனம் நோக செய்துள்ளோம். ஓ இயேசுவே, உம்முடைய தெய்வீக மகத்துவத்தை ஆராதியாமலும் உமது கட்டளைகளை அனுசரியாமலும் நாங்கள் செய்த பாவங்களையும் மறதி அசத்தனத்தையும் மன்னிக்கும்படி உம்மிடம் பகிரங்கமாக பொறுத்தல் கேட்கிறோம். கடவுளின் தெய்வ சிநேக கட்டளைகளை மறந்து உம்மை நேசியாத குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். ஓ இயேசுவே, உம்முடைய பிற சிநேக கட்டளைகளை மறந்து
எங்கள் அயலாரை நேசியாத குற்றத்திற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, பாவ பரிகாரத்துக்கு சிறந்த வழி திருப்பலி பூசை என்பதை அறிந்தும் நாங்கள் காண தவறிய பூசைகளுக்காகவும் நிந்தை பரிகாரமாக உம்மை நற்கருணையில் அன்புடன் உட்கொள்ளும்படி நீர் கேட்பதை அறிந்திருந்தும் நன்மை வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்களை தவற விட்டதற்காகவும் உமக்கு ஆறுதல் தருவதற்கு நற்கருணையில் உம்மை சந்திப்பது எவ்வளவு அவசியம் என அறிந்தும் நற்கருணை சந்தியாமல் அசட்டையாக இருந்ததற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, ஞாயிறு கடன் திருநாட்களை சர்வேஸ்வரனுடைய நாளாக அனுசரியாமலும் ஒரு சந்தி சுத்த போசனம் ஒருத்தல்கள் செய்யாமலும் ஓய்வு நாளில் விலக்கப்பட்ட வேலை செய்வதும் நாங்கள் கட்டிக்கொண்ட குற்றங்களுக்கு மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, பேசத்தகாத வார்த்தைகளை பேசி சபித்து துஷணம் கக்கி கடவுளின் திருநாமத்தை வீணாக சொல்லி அவசங்கை படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, பெற்றோர் பிள்ளைகளுக்கு முன் மாதிரியாய் இராமலும் சேர்ந்து குடும்ப ஜெபம் செய்யாமலும் பிள்ளைகளுக்கு துன் மாதிரிகையாய் நடந்தும் ஆசிரியர்கள் தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மாணவர்களுக்கு இயேசுமரி பற்றி ஒரு வார்த்தை பேசாமலும் கத்தோலிக்க வாழ்க்கையில் அவர்களை பழக்காமலும் அசிரத்தையாக இருந்ததற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். தேவ ஊழியரின் துர்மாதிரிகையாலும் திருச்சபையின் போதனையை மாற்றியோ குறைத்தோ கூட்டியோ கற்பிப்பதாலும் ஞான ஆபத்துகளை ஏற்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, திரைப்படம், ரேடியோ, டெலிவிஷன், பத்திரிகை, புத்தகங்கள் வாயிலாக பரப்பப்படும் எண்ணற்ற ஆபாச படங்கள், பாடல்கள், வெட்க கேடுகளுக்காகவும் தீய இல்லங்களின் கற்பு என்னும் மிக பரிசுத்த புண்ணியம் பங்குபடுவதற்காகவும் மாசற்றவர்களை மயக்கி வலையிலிடப்படும் அசுத்த துர்மாதிரிகளுக்காகவும்
மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, நாடெங்கும் பரவி வரும் ஆடை குறைப்பு, அலங்கோலமாய் ஆடை அணியும் முறை கத்தோலிக்கர்கள் கூட மேற்கொண்டு வரும் ஆபாச உடைப்பாணிகளுக்காகவும் பெற்றோர் இவ்விசேஷத்தில் தங்கள் பிள்ளைகளை கண்டியாத தவறுகளுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, எங்கள் இந்திய நாட்டிலும் தாய் வயிற்று சிசுவை கொலை செய்ய சட்டபூர்வமாக உத்தரவு தரப்பட்டுள்ளது. குடும்ப கட்டுப்பாடு என்று கூறி உயிர் தோன்றவிடாமல் தடை செய்யும் பெரிய அக்கிரமம் ஆதரிக்கப்படுகிறது. இவற்றால் ஏற்படும் கடவுள் பழிப்புக்காகவும் நடைபெறும் லட்சக்கணக்கான சிசு கொலைகளுக்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். ஓ இயேசுவே, இளவயதினரை அவசியமல்லாமல் கண்டித்து நல்வழிப்படுத்தாமல் அவர்களை அவர்கள் போக்கில் விட்டுவிடும் தவறுகளுக்காகவும் பாவத்தை பாவம் என்று கூற தயங்கும் கோழைத்தனத்துக்காகவும் பாவம் மட்டுமல்ல, பாவ சங்கீதங்களும் தீமை என்று விளக்கப்படாமல் பாவ சந்தர்ப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் மாறுபட்ட போக்கிற்காகவும் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, எங்களை மன்னித்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மன்னியும் இறைவனே, என்னை மன்னியும். மனமிரங்கி என் பிழைகள் பொறுத்தருளும். மந்திரிக்கப்பட்ட பொருட்களையும் விசேஷமாக மந்திரிப்பு பெற்ற தீர்த்த தண்ணீரையும் கண்டு பசாசு அஞ்சுகிறது. எனவே மந்திரித்த பொருள்களையும் தீர்த்தத்தையும் நாம் அடிக்கடி உபயோகித்து பசாசை துரத்த வேண்டும். ஆகாரத்தின் மீது கூட சிலுவை அடையாளமிட்டு ஆசீர்வதித்து உண்ண வேண்டும். இப்படிப்பட்ட நற்பழக்கங்களை நம்மை விட்டு நீங்குவதன் காரணம் நம்முடைய விசுவாச குறைவே ஆகும். இப்போது நாம் சேர்ந்து நம்பிக்கை அறிக்கையை சொல்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமேன். ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் மன்றாட்டு. கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும். மரியாயின் மாசற்ற இருதயமே
எனக்கு உதவும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும். என் ஆன்மாவின் அன்னையே என்னை மனம் திருப்பும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே என்னை மகிழ்வியும். மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும். கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும். மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும். மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும். ஓ என் நல்ல இயேசுவே, என் மன்றாட்டை கேட்டருளும். ஓ மரியாயின் மென்மையே என்னை கண்ணோக்கும். ஓ இயேசுவே, உமது திரு காயங்களில் என்னை மறைத்துக் கொள்ளும். ஓ மரியே, உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எறிய செய்யும். ஓ இயேசுவே, தீமையிலிருந்து என்னை தப்புவியும். ஓ மரியே, நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும். ஓ இயேசுவே, உமது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும். ஓ மரியே, விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்டளையிடும். ஆமேன். இப்போது நாம் மரியாயின் துயரம் நிறைந்த மாசற்ற இருதயத்திற்கு பரிகாரம் செய்வோம். மாமரிக்கு எதிராக அப்படி என்ன பாவம் செய்யப்படுகிறது? அவற்றை இங்கு நினைவுபடுத்தி நம்மால் இயன்ற நிந்தை பரிகாரம் செய்வோம். மைந்தனின் நிந்தை எப்படி மாதாவை பாதிக்கிறதோ அதேபோல் மாதாவின் நிந்தை மைந்தனை மிகவும் வேதனைப்படுத்துகின்றது. இதனாலேயே இயேசு தன் அன்னையின் மாசற்ற இருதயத்திற்கு நிந்தை பரிகாரம் செய்யும்படி கேட்டார். 1925 வருடம் டிசம்பர் 10 நாள் பாத்திமா காட்சி பெற்று சகோதரி லூசியாவுக்கு இயேசு தம் அன்னையுடன் தோன்றினார். மாதாவின் வலது கரத்தில் குத்தி ஊடுருவும் முட்களால் சூழப்பட்ட ஓர் இதயம் இருந்தது. இயேசு லூசியாவுக்கு அந்த இருதயத்தை காட்டி, உன்னுடைய மிக புனித அன்னையின் இருதயத்தின் மீது இரக்கப்படு. நன்றியற்ற மனிதர்கள் அதை ஒவ்வொரு வினாடியும் ஊடுருவ குத்தும் முட்களால் இது சூழப்பட்டுள்ளது. பரிகார முயற்சி செய்து அம்முட்களை அகற்ற யாரும் இல்லை என்றார். நம் அன்னையின் இருதயத்துக்கு ஆறுதல் தர இயேசு எவ்வளவு ஆசைக்கின்றார் என்று இதிலிருந்து நாம் உணர முடியும். இக்காட்சி நடைபெற்று 2 மாதங்களுக்கு பின்பு, அதாவது 1926 பிப்ரவரி 15 நாள் இயேசு மீண்டும் லூசியாவுக்கு தோன்றி, என் தாயின் மாசற்ற இருதய பக்தியை பரப்ப இதுவரை என்ன செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார். மரியாயின் இருதயத்துக்கு ஆறுதலை தாமதம் இல்லாமல் செய்ய வேண்டும் என இதனால் இயேசு உணர்த்துகிறார். இயேசு விரும்பி கேட்ட பரிகாரத்தை நாம் இப்போது கொடுப்போம். ஓ எங்கள் அமலோற்பவ தாயே, உங்களின் அமலோற்பமே பாவ உலகில் மனிதரின் ஒரே பாக்கியமாக உள்ளது. ஜென்ம பாவமின்றி உற்பவித்த நீங்கள்தான் பசாசின் தலையை நசுக்கி வெல்ல முடியும். இவ்வுண்மையை மறுத்து உங்களின் அமலோற்பவத்தை மறுக்கும் வகையில் பதறற்ற துணிந்துள்ளவர்களாக நாங்கள் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறோம். உங்கள் மாசற்ற இருதயத்தை இவ்வாறு துயரத்துக்கு உள்ளாக்குவோரின் பாவத்துக்கு பரிகாரம் செய்து உங்களை வாழ்த்துகிறோம். மரியாயின் துயரம் நிறைந்த மாசற்ற இருதயமே வாழ்க. ஓ எங்கள் கன்னித்தாயே,
முப்பொழுதும் பழுதற்ற கன்னிகையே, பதித கொள்கையுடைய சிலர் உங்களுடைய நித்திய புனித கன்னிமைகளுக்கு களங்கம் கற்பித்து வருகிறார்கள். பேயின் தூதரான சில மனிதர் வாயால் கூறக்கூடாத அளவு இதில் உங்களை பழித்து உரைக்கின்றனர். மேடையிலும் புத்தகங்களிலும் பத்திரிகையிலும் உங்களது தூய கன்னிமையை இழிவாக பேசியும் எழுதியும் சித்தரித்தும் வருகின்றனர். இந்த அவமானத்துக்கு தகுந்த பரிகாரமாக உங்கள் நேச பிள்ளைகளாகிய நாங்கள் பரிகாரமாய் ஸ்துதிக்கப்பட யோக்கியமாயிருக்கிற கன்னிகையே என்று சத்திய திருச்சபையுடனும் எண்ணற்ற புனித சமரசுகளுடனும் உங்களை வாழ்த்தி போற்றுகிறோம். மரியாயின் துயரம் நிறைந்த மாசற்ற இருதயமே வாழ்க. கடவுளின் தாயாகும் மாபெரும் பேறு பெற்ற மரியாயே, நெஸ்டோரியூஸ் முதல் இன்று வரையிலும் உங்களின் தெய்வ தாய்மையை மறுக்கும் அனைவருக்காகவும் நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம். உண்மையாகவே நீங்கள் இறைவனின் அன்னை, எங்களின் தாய் என்று பெருமையுடன் உங்களை அழைத்து, கிறிஸ்துவின் மாதாவே, தேவ வரப்பிரசாதத்தின் மாதாவே, சிருஷ்டிகருடைய மாதாவே என்று உங்களை வாழ்த்தி வணங்குகிறோம். மரியாயின் துயரம் நிறைந்த மாசற்ற இருதயமே வாழ்க. மகா அன்புக்கு பாத்திரமான மாதாவான மரியாயே, கடவுளை எதிர்ப்பவர்கள் உங்களையும் எதிர்க்கிறார்கள், பகைக்கிறார்கள், வெறுக்கிறார்கள். அவர்கள் இவ்வாறு செய்வதோடு நில்லாமல் பிறரையும் விசேஷமாக இளம் உள்ளங்களையும் இத்தீமையில் உட்படுத்துகிறார்கள். மாசற்ற மாமரியை பழித்து பகைக்கும்படி தூண்டுகிறார்கள், கற்றுத் தருகிறார்கள். அளவுக்கு மிஞ்சிய இந்த அக்கிரமத்துக்காக உங்களிடம் மன்னிப்பு வேண்டி உங்களை எங்கள் மனமாற நேசித்து வாழ்த்தி வரவேற்கிறோம். மரியாயின் துயரம் நிறைந்த மாசற்ற இருதயமே வாழ்க. தாவீது ராஜாவின் உப்பரிகையான மாமரியே, உங்களின் மீது பேயின் தூதர்களுக்கு எவ்வளவு வெறுப்பென்றால் உங்கள் திரு உருவங்களையும் படங்களையும் அவர்களால் பொறுக்க முடியவில்லை. உங்களை நினைப்பூட்டும் எந்த பொருளும் அவர்களுக்கு பொருந்தாததாக இருக்கின்றது. திட்டமிட்டு அவைகளை ஆலயங்களிலிருந்தும் பீடங்களிலிருந்தும் வீடுகளிலிருந்தும் சேத்திரங்கள் பிரசுரங்களிலிருந்தும் அகற்றி வருகிறார்கள். உங்கள் அன்பின் அடையாளமான ஜெபமாலை, உத்தரியம், அற்புத சுரூபம், சபை சின்னம் முதலியவற்றை புறக்கணிப்பு செய்கிறார்கள். இவர்களின் பழிப்புக்கெல்லாம் பரிகாரமாக நாங்கள் உங்கள் உருவங்களையும் படங்களையும் பக்தி பொருட்களையும் அன்புடன் பாதுகாத்து உபயோகிப்பதால் உங்கள் மாசற்ற இருதயத்துக்கு பரிகாரம் செய்கிறோம். மரியாயின் துயரம் நிறைந்த மாசற்ற இருதயமே வாழ்க. இயேசுவின் திரு இருதயத்திற்கு மனுக்குலத்தை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே, மனுக்குலத்தின் இரட்சகரே, உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியருளும். நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள், உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி ஆசையாய் இருக்கிறோம். இன்னும் அதிக உண்மையாய் தேவரீரோடு ஒண்டித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றைக்கு உம்முடைய திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். சுவாமி, மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை. வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள். ஓம் மகா தயாளம் நிறைந்த இயேசுவே, இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும். இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தருளும். ஆண்டவரே, உம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் என்றும் பிரமாணிக்கமாயிருக்கும் விசுவாசிகளான கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமே அன்றி உம்மை விட்டு பிரிந்து போன ஊதாரி பிள்ளைகளுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. இவர்கள் எல்லாரும்
பசியாலும் துன்பத்தாலும் வருந்தி சாகாதபடி தங்கள் தகப்பன் வீட்டுக்கு சீக்கிரத்தில் வந்து சேரும்படி கிருபை செய்வீராக. அபத்த பொய்க் கொள்கைகளால் ஏமாந்து போய் இருப்பவர்களுக்கும் விரோதத்தால் விலகி இருப்பவர்களுக்கும் தேவரீர் ராஜாவாக இருப்பீராக. எங்கும் ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் இருக்கும்படி இவர்கள் எல்லாரையும் சத்தியத்தின் துறைமுகத்திற்கும் விசுவாசத்தின் ஒருமைப்பாட்டிற்கும் அழைத்து கூட்டி சேர்த்தருளும். இவர்களை ஞானத்தின் பிரகாசத்திற்கும் இறைவனின் அரசிற்கும் அழைத்தருளும் சுவாமி. முற்காலத்தில் தேவரீரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாயிருந்தவர்களின் பிள்ளைகள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். உமது திரு இரத்தம் அவர்களின் இரட்சணியத்தினுடையவும் ஜீவியத்தினுடையவும் ஸ்நானமாக அவர்களுக்கு உதவ கடவதாக. ஆண்டவரே, உம்முடைய திருச்சபையை அபாயத்திலிருந்து பாதுகாத்து திண்ணமான சுயாதீனத்தை அதற்கு கட்டளையிட்டருளும். சகல நாட்டு மக்களுக்கும் ஒழுங்கு கிரமத்தையும் சமாதானத்தையும் தந்தருளும். இப்பூமியில் 1 கோடி முனை முதல் 1 கோடி முனை மட்டும் ஒரே குரலில் சப்தமாய் நமக்கு இரட்சணியம் கொண்டு வந்த திவ்ய இருதயத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மகிமையும் வணக்கமும் சதாகாலமும் வருவதாக என்ற புகழ் விடாது சப்தித்து ஒலிக்க கடவது. ஆமீன். மரியாயின் மாசற்ற இருதயத்திற்கு நம் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கும் ஜெபம். ஓ மரியாயின் மாசற்ற இருதயமே, இயேசுவின் திரு இருதயத்தின் மாதாவே, எங்கள் இல்லத்தின் அரசியும் அன்னையும் ஆகிய மாமரியே, உமது அதிமிகு விருப்பத்தின்படி எங்களை உம்மிடம் அர்ப்பணிக்கின்றோம். நீரே எங்கள் குடும்பங்களை ஆண்டருளும், எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். இயேசுவின் திரு இருதயம் எவ்வாறு உம்மை ஆண்டு நடத்தினாரோ அதுபோல் எங்களையும் ஆண்டு வழிநடத்தும்படி செய்தருளும். ஓ அன்பு நிறைந்த அன்னையே, நாங்கள் எப்பொழுதும் வளமையிலும் வறுமையிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் வாழ்விலும் மரணத்திலும் உம்முடையவர்களாகவே இருக்கும்படி செய்தருளும். ஓ இரக்கமுள்ள மாதாவே, கன்னியர்களின் அரசியே, எங்கள் ஆன்மாக்களையும் இருதயங்களையும் காத்தருளும். அகங்காரம், கற்புக்கெதிரான சிந்தனைகள், அஞ்ஞானம் போன்ற தீமைகள் எங்களை நெருங்காதவாறு செய்தருளும். மாதாவே, தேவரீருக்கும் தேவரீருடைய திருமகனுக்கும் எதிராக செய்யப்படும் எண்ணற்ற பாவங்களை பரிகரிக்க ஆவல் கொண்டுள்ளோம். தாயே, எமது இல்லங்களிலும் உலகெங்கிலும் உள்ள இல்லங்களிலும் கிறிஸ்துநாதரின் நேசமும் நிதியும் பிரகாசிக்க செய்தருளும். ஆண்டவரே, உமது புண்ணிய மாதிரிகையை நாங்கள் கண்டு பாவிக்கவும், ஓர் உண்மையான கிறிஸ்துவ வாழ்வு வாழவும், அடிக்கடி தேவ நற்கரனை வாங்கவும், முகதாட்சணியத்தை புறந்தள்ளவும் வாக்களிக்கின்றோம். வரப்பிரசாதத்தின் சிம்மாசனமே, அரிய நேசத்தினுடைய மாதாவே, நம்பிக்கையோடு உம்மை அண்டி வருகிறோம். உமது மாசற்ற இருதயத்தில் பற்றி எரியும் தெய்வீக நெருப்பு எமது திரு இருதயத்தில் பற்றி எரிய செய்யும். தாயே, பரிசுத்தத்தனமும் ஆன்ம தாகமும் பரிசுத்த கிறிஸ்து வாழ்வும் என்மேல் சுமத்தும். அத்துணை சுமைகளையும் பரிகார கருத்தோடு தவ முயற்சியாக நாங்கள் உமது மாசற்ற இருதயத்தின் வழியாக இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் திரு இருதயத்திற்கும் மரியன்னையின் மாசற்ற இருதயத்திற்கும் முடிவில்லாத காலமும் நேசமும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுக்கின்ற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றி அறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள இயேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து
இப்போதும் எப்போதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பார செய்தருளும். தவறு எங்களில் எவரேனும் உமது திரு இருதயத்தை நோகச் செய்திருந்தால் அவர் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். பலவீனர்களுக்கு பலமும், விருந்தா பிரியர்களுக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமாயிருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள், அவசியப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரி தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே. உமது விசாரணையிலுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி மன்றாடுகிறோம். திவ்ய இயேசுவே, முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருபை புரிந்தருளும். ஆமீன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். இயேசுவின் திரு இருதயமே, என் நம்பிக்கை எல்லாம் உமது பெயரில் வைக்கிறேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.